ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர்லிபேட் பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங்ல இந்த ஏர்லிபேட் ரிவார்ட் ஆஃபர் அப்படிங்கிறத நம்ம சிஸ்டம் நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை லான்ச் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் ஆகுது. ஸோ நிறைய நபர்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பயன்படுத்துற அத்தனை பேருமே நிறைய வருமானங்களை சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த ஏர்லிபேட் ஆஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? இந்த ஏர்லிபேர்டுல நம்ம சக்சஸ் ஆகணும். அப்ப இந்த ஏர்லிபேர்டுல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த பிளான் பிரசன்டேஷனை கொஞ்சம் கவனமா கேட்கணும். நம்ம டீமுக்கும் நாம ஒரு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தயாராகணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர்லிபேர்ட் ஆஃபருக்குள்ள நம்ம வரோம் அப்படின்னா அது நம்ம ஓல்டு யூசர் இப்ப நியூ யூசரா வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அங்க ப்ரமோட் பண்ணணும். சீடு பார்ட்னர் ஆனவங்களால மட்டும்தான் அந்த டோக்கன் ஃபார்மிங்குள்ள ஏர்லிபேர்ட் ஆஃபருக்குள்ள வர முடியும். அப்ப நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், நம்மளுடைய பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் எத்தனை வருஷமா இருக்கு, அதற்கு முன்னாடி நம்மளுடைய சிஸ்டம் எத்தனை வருஷமா இருக்குங்கிறதெல்லாம் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப 2015 இருந்து 2022 வரைக்கும் ஒரு கிரவுட் ஃபண்டிங்ன்ற ஒரு மெத்தட்ல நிறைய நபர்களுக்கு ஒரு ஹெல்பிங் சிஸ்டமாக செயல்பட்டது. 2022 இருந்து பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங்காக நிறைய நபர்களுக்கு வாழ வைத்து கொடுத்தது. இன்னைக்கு ஏர்லிபேர்ட் ரிவார்ட் ஆஃபர் அப்படிங்கிற முறையில விரைவாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம சிஸ்டம் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மள கொஞ்சம் கொஞ்சமா எஜுகேட் பண்ணி அந்த மில்லினஸ் கோல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டுட்டு வரதுக்காக தான் இந்த அடுத்தடுத்த அப்டேட்டுகள். நிறைய நபர்கள் அப்டேட் அப்படின்னா பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. அப்டேட் அப்படிங்கிறது நம்மளை மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு. மாற்றம் ஒன்றே நிலையானது. மாற முயற்சி செய்யல அப்படின்னா வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிருவோம். அன்னைக்கெல்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க, மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி போறாங்க? கார்ல போறாங்க, பைக்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. சோ காலத்திற்கேற்ப அந்த மாற்றங்கள் நமக்கு தேவை. அதே போல இந்த பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங்ல ஒரு சீடு பார்ட்னர் எப்படி உருவாகிறது, டோக்கன் ஃபார்மிங் எப்படி செயல்படுத்துறது, ஏர்லிபேர்ட் ஆஃபர் ரிவார்டு எப்படி ஆன் பண்றதுங்கிறது தான் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்குவதற்கு நம்மளுடைய சிஸ்டத்துல மினிமம் ஒரு 2500 ரூபாய் இருந்தால் போதும். 2500 ரூபாய் இருந்தால் போதும். அந்த 2500 ரூபாய்க்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நாம தான் அந்த ஒர்க்கை செய்ய போறோம். என்ன பண்ண போறோம், யார் இந்த பிவிசி மெட்டாக்குள்ள ஒரு சீடு பார்ட்னராக இணையறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து பேமெண்ட் வாங்கி அவங்களுக்கே அவங்க வேலெட்ல லோட் பண்ணி கொடுக்க போறோம். எந்த அடிப்படையில? ஒரு $10, $11, $5 மொத்தம் $26 நம்ம என்ன பண்றோம்னா $26 முதல்ல வாங்குறோம். அதுல $10 எடுத்து பிவிசி மெட்டா டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய பிவிசி மெட்டா வேலெட்டுக்குள்ள ஸ்டேக்கிங் பண்றோம். அங்க ஸ்டேக்கிங் பண்றோம். அப்ப அந்த இடத்துல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 90 to 95 பிவிசி மெட்டா உள்ள ஸ்டேக்கிங் ஆகும். அந்த 95 பிவிசி மெட்டா நம்ம ரிட்டர்ன் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக சிஸ்டம் நமக்கு 0.25% விதமாக டெய்லி ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் அதுதான். அடுத்து $11 உண்டான பிவிசி மெட்டா டோக்கனை நம்மளுடைய கனெக்டட் வேலட்டான ட்ரஸ்ட் வேலட் ஆர் பிட்கிட் மெட்டாமாஸ்க் ஏதோ ஒன்று வச்சிருப்போம். சோ அந்த வேலட்ல வெளியே சேவ் பண்ணி வச்சுக்கினா போதும். ஸ்டேக்கிங் கிடையாது. அடுத்து ஒரு $5 உண்டான பிஎன்பிஐ நம்மளுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணி வைங்க. எதுக்காக? ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும், ஒவ்வொரு பிவிசி மெட்டா டிரான்சாக்சனுக்கும் சம் பர்சன்டேஜ் கேஸ் ஃபீஸ் நம்ம அங்க அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பிஎன்பிங்கிறது நமக்கு தேவையான ஒரு விஷயம். அது எப்போதுமே குறையாம பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு $5 மைண்டன் பண்ணுங்க.
மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். சோ மினிமம் ஒரு $5 உங்களுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணி வைங்க. மொத்தம் 2500 ரூபாய் இருந்தாலே ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்க முடியும். சோ அப்படி உருவாக்கும் போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தை ஒரு குறைந்த விலையில வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. $10க்கு 95 பிவிசி மிட்டா டோக்கன் கிடைக்குதுன்னு சொன்னேன் ஸ்டேக்கிங்ல. $11க்கு கிட்டத்தட்ட ஒரு 120 பிவிசி மெட்டா டோக்கன் நம்மளுடைய வேலட்ல கிடைக்குது. கிட்டத்தட்ட 215 பிவிசி மெட்டா நமக்கு சொத்தாக கிடைக்குது. 2500 ரூபாய்க்கு 215 பிவிசி மெட்டா நமக்கு சொத்தாக கிடைக்குது. இது எல்லாமே நம்மளுடைய மொபைல்ல நம்மளுடைய வேலட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ நாளைக்கு இது $1 ரீச் ஆச்சு அப்படின்னா கூட ஒரு மினிமம் 200 பிவிசின்னு வச்சுக்கீங்களேன். $200 கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு உண்டான சொத்தாக மாறும் இந்த 2500 ரூபாய். அதுவே உங்களுக்கு $10 ஒரு பிவிசி மெட்டா ரீச் ஆகுதா, உங்களுக்கு $2000 உண்டான, அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு உண்டான சொத்தாக இந்த பிவிசி மெட்டா டோக்கன் உங்க கையில இருக்குது. அந்த சொத்தினுடைய மதிப்பு கூடும். அதுவே $100க்கு நிகராக ஒரு பிவிசி மெட்டா விலை உயரும் பொழுது கிட்டத்தட்ட $20,000 மாறும். கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு உண்டான சொத்தாக இந்த 200 பிவிசியை நமக்கு கொடுக்கும். அல்லது சிஸ்டம் கூறியது போல $1000 விரைவில் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு 200 பிவிசிக்கு $1000 இன்ட்டு கால்குலேஷன் பண்ணீங்கன்னா 2 லட்சம் USDT, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு உண்டான சொத்தை வெறும் 2500 ரூபாயிலேயே நம்ம சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அசட்டை சம்பாதிக்கக்கூடிய மாபெரும் சக்தி தான் இந்த சீடு பார்ட்னர். சீடு பார்ட்னர் மாபெரும் சக்தி. ஓகே. சோ இப்ப சீடு பார்ட்னரை உருவாக்குவது ஒன்றும் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. தெளிவாக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். சீடு பார்ட்னர்களை நிறைய பேர்த்தை நம்ம உருவாக்கவும் தயாராக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டோக்கன் ஃபார்மிங். இந்த டோக்கன் ஃபார்மிங்ல ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் இன்னைக்கு சிஸ்டம் கொடுத்துக்கூடியது டிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா 1:2 ரேஷியோ பிளான், அதாவது நம்ம கிரிட்டீரியா பிளான நம்ம பார்த்தோம். சோ கிரிட்டீரியா 2 அப்படின்னா 5 மெம்பர்ஸ் நம்மளோட டைரக்ட்ல 500 அண்ட் அபோவ் பண்ணிருக்கணும். அதே கிரிட்டீரியா 3 அப்படிங்கும் போது ஒரு 10 மெம்பர்ஸ் நம்மளுடைய டைரக்ட்ல $1000 அண்ட் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கணும். 4 வந்து பாத்தீங்கன்னா $2500 வீதம் 15 நபர்கள் பண்ணிருக்கணும். அடுத்து கிரிட்டீரியா 5 20 பார்ட்னர் நம்மளை போலவே $5000 பண்ணிருக்கணும். இது கிரிட்டீரியாவுடைய ப்ராஜெக்ட் பிளான். இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபருடைய ப்ராஜெக்ட் பிளான் என்ன அப்படின்னா 1:2 ரேஷியோ பிளான். 1:2 ரேஷியோ பிளான். சோ அப்ப இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 7 டேஸ் கால்குலேஷன் பண்றாங்க. ஒரு 7 டேஸ். என்ன சார் 7 டேஸ் ஆஃபர் ஆரம்பிச்சதுல இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட் இந்த 1:2 ரேஷியோ பிளான். ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட் 1:2 ரேஷியோ பிளான். அப்ப அந்த 1:2 ரேஷியோ பிளான்ல முதல் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள்லயே ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட் 1:2 ரேஷியோ பிளான். இந்த 1:2 அப்படிங்கிறத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடி நீங்க ஏற்கனவே நிறைய ஐடி கொடுத்திருக்கலாம். சோ உங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 2 நபர்கள்ல குறைந்தது ஒரு 10 நபர்கள் 20 நபர்கள் உங்களுடைய டைரக்ட்ல நீங்க செல்ஃப் கொடுத்திருக்கலாம். சோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப பெனிஃபிட் தான். சோ இங்க என்ன பண்றாங்கன்னா 1:2 ரேஷியோ பிளான்ல உங்களுடைய ஐடியில மினிமம் இங்க 100 மடங்குல தான் இந்த பிசினஸை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். 100 மடங்கு நான் 150 போடலாம், 50 போடலாம் அப்படின்லாம் பண்ணாதீங்க. 100 100 100 100
எத்தனை 100 வேணாலும் எத்தனை முறை வேணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். சோ இந்த 1:2 பிளான்ல ஏலிபேட் ரிவார்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் 1:2 ரேஷியோ பிளானை நம்ம கையில் எடுக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் $100, இப்ப நீங்க $100 உங்களோட ஐடியில இன்னைக்கு கொடுக்குறீங்க. அதே நாள் உங்களுடைய டைரக்ட்ல எத்தனை பேர் வேணாலும் இருப்பாங்க, ஒரு 2 பேர் உடனே 100 கொடுக்குறாங்க. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட் 1:2 ரேஷியோ பிளான். 1:2ங்கிறது நீங்க 100 கொடுத்து உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர்ஸ் 100 கொடுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு எவ்வளவு தெரியுங்களா? ஏலிபேட் ரிவார்டு மட்டுமே 0.70%. உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. உங்களுடைய ரெஃபரல் ரிவார்டு, உங்களுடைய 2 பார்ட்னர்ஸ் 100 பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அதுக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்டு 0.10, மொத்தம் 1%. பர் டே உங்களுடைய ரிவார்டு 1%. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, கிரிட்டீரியா நம்ம பிளான்ல வந்து ஒரு 4 கிரிட்டீரியா கம்ப்ளீட் பண்ணியிருந்தா தான் நமக்கு 1% கிடைச்சிட்டு இருந்தது இல்லையா? சோ அதுவே நமக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆனா அதை விட கொஞ்சம் எளிமைப்படுத்தி சீக்கிரமா உள்ள வந்துருங்கன்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்கிறாங்க. வெறும் $100 செல்ஃபாக நியூ ஃபார்மிங் உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர்களை நியூ ஃபார்மிங்காக செல்ஃபா ஒரு $100 ஆட் பண்ண சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு டெய்லி 1%. அப்ப நமக்கு வரக்கூடியது $200. கிட்டத்தட்ட 200 நாட்கள்லயே நமக்கு அந்த ரிவார்ட் கம்ப்ளீட்டட் ஆயிடும். பர் டே $1. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏலிபேட் ரிவார்டு ஆஃபரை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நிறைய தெரியாம இருந்தது, சோ இன்னைக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அதனாலதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட் 1:2 ரேஷியோ பிளான். இதுதான் முக்கியம், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் டேங்கிறது என்ன தெரியுங்களா? நீங்க எப்ப இந்த ஏலிபேட் ஆஃபர் கையில் எடுக்கிறீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் டே. சிஸ்டம் லான்ச் பண்ணது ஃபர்ஸ்ட் டே கிடையாது. நீங்க நாளைக்கு எடுக்கிறீங்களா, நாளைக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு எடுக்கிறீங்களா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. அப்ப இது எதுக்கு சார் இந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் டேல இன்னைக்கு நம்ம ஒரு $100, நம்ம கீழே 2 பேர் $100 ஃபார்மிங் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு 1%ங்கிறது ஏலிபேட் ரிவார்டு ஆஃபர். ஓகே, செகண்ட் டே இப்ப நீங்க 100 பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 2 நபர்கள் இன்னைக்கு பண்ணல, நாளைக்கு பண்றாங்க. நாளைக்கு பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க $100 ஃபார்மிங் பண்ணி நாளைக்கு 2வது நாள். அப்ப அந்த 2வது நாள் வர்றதுதான் செகண்ட் டே. செகண்ட் டே கம்ப்ளீட்டட் இந்த 1:2 ரேஷியோ பிளான். அப்ப இந்த இடத்துல நீங்க செல்ஃப் ஃபார்மிங் நேத்து இன்னைக்கே 100 பண்ணிருப்பீங்க, நாளைக்கு நம்மளுடைய பார்ட்னர்ஸ்ல ஒரு 2 பேர் 100 பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய ஏலிபேட்டோட ரிவார்டு 0.7 இருந்து 0.6 மாறும். 10% இந்த இடத்துல மைனஸ் ஆகும். ஆனா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20 தான், ரெஃபரல் ரிவார்டு 0.10 தான். அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா 0.90% ரிவார்ட் பர் டே. ஒரு நாளைக்கு 0.90% ரிவார்ட். இந்த 0.90% ரிவார்டு நீங்க எடுக்கணும்னு என்ன பண்ணணும், நீங்க பண்ணுன அந்த நாள்லயே அவங்க பண்ணல, 2வது நாள் அவங்க 2 பேர் பண்றாங்க அப்படின்னா அந்த 2வது நாள் கால்குலேஷன் படி உங்களுடைய டெய்லி ரிவார்டு உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா? சோ இது செகண்ட் டே கம்ப்ளீட்டட் 1:2 ரேஷியோ பிளான். அடுத்து பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபேமிலில ஏலிபேட். ஓகேங்களா? சோ தேர்ட் டே கம்ப்ளீட்டட் 1:2 ரேஷியோ பிளான். தேர்ட் டேனா என்ன? இப்ப நீங்க ஒரு நாள் பண்ணிட்டீங்க, அடுத்து 2வது நாளும் ஒரு பண்ணல, 3வது நாள் தான் உங்க டீம்ல பண்றாங்க. சோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஏலிபேட் கனெக்ட் ஆகும். சார் அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ரிவார்டு வருமானு கேட்டா 0.20%ங்கிறது உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. 0.20% தடையில்லாம வரும். நீங்க எப்ப அப்டேட் பண்ணீங்களோ அப்பையில இருந்து வரும். ஓகே, இப்ப நம்மளுடைய டீம்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல் தான். ஓகே, சோ அப்ப
ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க பார்ட்னர் 3வது நாள் தான் ஒரு 2 பேர் 100 அப்டேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க 3வது நாள் கம்ப்ளீட்டட் இந்த 1:2 ரேஷியோ பிளானுக்குள்ள நீங்க வரீங்க. 3வது நாள் ரேஷியோ பிளானுக்குள்ள நீங்க வரீங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்லி பேர்டோடைய ரிவார்ட் 0.50% மாறும். செல்ஃப் ரிவார்ட் 20%, ரெஃபரல் ரிவார்ட் 0.10%, டோட்டலாக 0.80% பர் டே உங்களுடைய செல்ஃப் ரிவார்டாக உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த தேர்ட் டே அப்படிங்கிற கம்ப்ளீட்டட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டைரக்ட் பார்ட்னர்ஸ் எந்த நாள் 3வது நாள் பண்ணி இருந்தால் 1:2 ரேஷியோ பிளான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சோ இது எவ்வளவு ஈஸியா இருக்கு. சோ நெக்ஸ்ட் 4th டே. இப்ப நீங்க $100 ஃபார்மிங் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. 4வது நாள் தான் உங்களுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் 2 பேர் 100 ஃபார்மிங் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்லி பேர்டோட ரிவார்ட் 0.40%. இந்த இடத்துல 30% நமக்கு மைனஸ் ஆயிருக்கு. அப்ப நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20, ரெஃபரல் ரிவார்ட் 0.10, டோட்டலாக 0.70% ரிவார்டா நமக்கு கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. 4வது நாள் நம்ம 4வது நாள் கிரைட்டீரியா 3ல இருக்கும் போது 0.75% கிடைச்சது. கிரைட்டீரியா 3ல ஒரு 10 பார்ட்னர்கள் $1000 பண்ணிருக்கோம். ஆனா இங்க எத்தனை பார்ட்னர்கள் எவ்வளவு பண்ணிருக்காங்க? 2 பார்ட்னர்கள் ஆளுக்கு 100 பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த 4th டேவ்ல நீங்க 1:2 ரேஷியோ பிளானை நீங்க கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் கூட 0.70% உங்களுக்கு கிடைக்கும் பர் டே. சரி, 5வது நாள் ஆயிடுச்சு. நான் ஃபார்மிங் பண்ணி 5வது நாள் ஆயிடுச்சு. 4 நாளைக்கு யாருமே பண்ணல. 5வது நாள் என்னுடைய பார்ட்னர்ல 2 பேர் 100 பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப நமக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஏர்லி பேர்ட் ரிவார்டு மட்டும் 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, ரெஃபரல் ரிவார்ட் 0.10%. அப்ப டோட்டலா பர் டே நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு 0.60%. அதாவது நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 5 நாள் வரைக்கும் யாரும் பண்ணாம 5வது நாள் தான் ஒரு 2 பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 0.60% டெய்லி ரிவார்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6th டே கம்ப்ளீட்டட். 6th டே நீங்க $100 ஃபார்மிங் பண்ணி 6வது நாள் வந்துருச்சு. 6வது நாள் வரைக்கும் உங்க டீம்ல யாருமே $100 பண்ணவில்லை. ஆனா 6வது நாள்ல ஒரு சாயந்தர நேரத்துல கூட அவங்க 2 பேர் ஆளுக்கு 100 ஃபார்மிங் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்லி பேர்டோட ரிவார்ட் 0.20%. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 20%, 0.20%, ரெஃபரல் ரிவார்ட் 0.10%. பர் டே உங்களுடைய ரிவார்ட் 0.50% பர் டே. அதாவது 6வது நாள்ல கூட உங்களுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய 2 பேர் ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் நீங்க ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல கலந்துக்க முடியும். உங்களால டெய்லி 0.50% ரிவார்டை நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, 7th டே நீங்க ஜாயின் பண்ணி 7 நாள் ஆயிடுச்சு. 7 நாள் வரைக்கும் யாரும் வரல. அந்த 7வது நாள் சாயந்தரம் கூட ஒரு 2 பார்ட்னர் உங்களுக்கு கீழே 100 பண்ணியிருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெய்லி ரிவார்ட் ஏர்லி பேர்ட்ல இருந்து 0.10, செல்ஃப் ஃபார்மிங்ல இருந்து 0.20, ரெஃபரல் ரிவார்டுல இருந்து 0.10. மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க? பர் டே 0.40% ரிவார்ட். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 7வது நாள் கூட நம்ம ஏர்லி பேர்ட்ல கலந்துக்க முடியும். அப்ப இந்த 7 டேஸ்ங்கிறது ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து கிடையாது.
நீங்க எப்ப உங்க ஐடியில ஏர்லி பேர்டை ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல இருந்து தான் 7 days கால்குலேஷன். அப்ப இந்த ப்ராஜெக்டை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டீமுக்கு தெளிவா சொல்லி கொடுக்க முடியும். நிறைய பார்ட்னர்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு 7 நாள் ஆயிடுச்சு, இனி இருக்குமான்னு. கிடையாது. நீங்க என்னைக்கு $100 நீங்க ஆட் பண்றீங்களோ அன்னையில இருந்து தான் 7 நாட்கள் உங்களுக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஏர்லி பேர்டோடைய கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சோ இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கறதை அனைவரும் சரியா பயன்படுத்திக்கிங்க, சரியா புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? சரி, ரைட். இப்ப நான் ஒரு விஷயம் பேசுறேன். இப்ப நமக்கு 0.20% ஃபர்ஸ்ட் கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப 0.20 கிடைக்குது. ஆனா ஏர்லி பேர்ட் ஆஃபருக்குள்ள நம்ம டிராவல் ஆகும்போது 40 கிடைக்குது. 0.40. அப்ப 15% கூடுதலாக நம்மளுடைய ரிவார்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட். அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல நீங்க 2 பார்ட்னர்கள் வைத்து கூட நிறைய வருமானத்தை நீங்க சம்பாதிக்க முடியும். இப்ப 100 100 100 300 போட்டோம்னா நம்ம ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல ஃபர்ஸ்ட் டேல இருக்கும். அதே 500 500 500 போட்டாலும் ஃபர்ஸ்ட் டே வரலாம். 1000 1000 போட்டாலும் ஃபர்ஸ்ட் டே வரலாம். 5000 5000 போட்டாலும் ஃபர்ஸ்ட் டே வரலாம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் டேங்கிறது நம்மளுடைய இன்கம் எவ்வளவுங்க? 1%. ஃபர்ஸ்ட் டேங்கிறது 1%. சரி சார், நான் இந்த இடத்துல நான் நிறைய பார்ட்னர்களை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 பேர் இல்ல, நிறைய பார்ட்னர்களை நீங்க உருவாக்க முடியும். நிறைய பார்ட்னர்களை நீங்க உருவாக்க முடியும். உருவாக்கணும். ஏற்கனவே நீங்க கிரைட்டீரியாவுல என்னென்ன வேலை பார்த்தீங்களோ அதனுடைய பலன்கள் இனிமேல் தான் நீங்க அனுபவிக்க போறீங்க. நீங்க 20 மெம்பர்ஸ்னு சிஸ்டம் அவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அத்தனை தலை சிறந்த லீடர்களும் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா காரணம் இல்லாம இல்ல. இன்னைக்கு நீங்க 20 பார்ட்னர்களை போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எத்தனை 1:2 ரேஷியோ பிளான் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 10 1:2 ரேஷியோ பிளான் உங்களுக்கு வந்திருக்கும். பேர் மேட்சிங் ஆயிருக்கும். சோ பேர் மேட்சிங்னா நீங்க பைனரி நினைச்சுக்காதீங்க. இங்க நாட் பைனரி. இந்த லெப்ட் ரைட் எல்லாம் இதுல கிடையவே கிடையாது. ஒரே சைடா போயிருச்சு, இந்த சைடு போயிருச்சு அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. இங்க 1:2 ரேஷியோ பிளான் தான். அதே லெவல் கான்செப்ட் தான். சோ 1:2 ரேஷியோ பிளான். இது வரைக்கும் இப்படி ஒரு பிளான் வந்ததே கிடையாது. ஆனா மிராக்கள் ஒவ்வொரு முறையும் பால்வின் சிஸ்டம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்லயும் மிராக்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஏன் இந்த அப்டேட்? சோ நம்மளை மில்லியனர் ஆக்கணும். அந்த மில்லியனர் ஆக்கணும் அப்படின்னா நம்மள அவங்க பாதுகாக்கணும். நம்மளை பாதுகாக்கணும். எதுக்காக சார் பாதுகாக்கணும்? இப்ப இவங்க பால்வின்ங்கிற ஒரு சிஸ்டத்தை ஆரம்பிச்சு கிரவுட் ஃபண்டிங் முறையில நிறைய ஹெல்பிங் சிஸ்டத்தை உருவாக்கி உள்ள வந்துட்டாங்க. வந்து நிறைய மக்களை உருவாக்கின உடனே அதை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிச்சு நிறைய கம்பெனிகள் நிறைய வந்துச்சு. மக்களை போட்டு குழப்பி இதுல இருக்க மக்கள் அங்க தாவி இங்க போய் நிறைய பேர்த்தோட லைஃப் வீணா போச்சு. சோ அப்ப சிஸ்டம் என்ன பண்ணி சரிங்களா, மக்களை காப்பாற்றணும். சரி, ரைட். அடுத்து அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இவங்க எல்லாம் அப்படியே சந்தோஷமா இந்த பக்கம் பிவிசி மெட்டா ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அடுத்து பார்க்கும்போது அதே மாதிரி நிறைய கம்பெனிகள் உருவாச்சு. சோ உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கிரைட்டீரியாவை பேலன்ஸ் பண்ணாங்க. கிரைட்டீரியா பேலன்ஸ் பண்ணோன்னே கிரைட்டீரியாவில டிராவல் ஆயிட்டு இருந்தோம். ஓகேங்களா? சோ இப்ப அதுக்கும் நிறைய சிஸ்டங்கள் அப்படியே, ஏன்னா அந்த சிஸ்டங்கள் நிக்காது. ஒரு 6 மாசம் நிக்கும், ஒரு 3 மாசம் நிக்கும், போயிடும். ஆனா நம்மளுது அப்படி இல்ல, வாழ்நாள் முழுவதும் நிக்கணும். பால்வின் வில் நெவர் எண்ட் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இந்த சிஸ்டம் எப்போதுமே அழியாது. அப்ப இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே சிஸ்டத்தை கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்காங்க. சிஸ்டத்தை பிடிக்காதவங்க, இறுக்கி பிடிச்சிருக்காதவங்க எங்கெங்கயோ பாவம் தடுமாறிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு சிஸ்டம் நம்மளுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபரை கொடுத்துருக்காங்க. சோ அடுத்த சேஞ்சஸ் அப்ப நினைச்சு பாருங்க, வேற ஒரு சிஸ்டம்லாம் சேஞ்சஸ் பண்றது சிரமம். ஏன்னா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றதே பெரிய சாதனை. அது அடிக்கடி மாத்துறதுங்கிறதுல அவங்களால முடியாது. அப்ப அவங்க நம்மளுடைய மக்களை டேக் ஓவர் பண்ண முடியாது. நம்ம மக்களும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நம்மளுடைய கோல் செட்டிங் என்ன? பிவிசி மெட்டா பால்வின் சிஸ்டத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களை மில்லியனர்ஸ் ஆக்குறது மட்டும்தான் என்னுடைய கோல் செட்டிங் சொல்லி
டாக்டர் டேனியல் ஜான்சன் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு உண்டான வழிகள் கரெக்டா போயிட்டு தான் இருக்கு. யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இல்ல, சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல நாம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? எத்தனை நபர்கள் வேணாலும் நீங்க டைரக்டா கொடுங்க. 20 பேர் இல்ல, 200 பேர் கூட கொடுங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவலை மட்டும் சரியா போக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்களை சரியான முறையில அவங்களுக்கு வழி சொல்லி கொடுங்க, பயிற்சி கொடுங்க. அது போதும். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க பாத்துக்குவாங்க. அதுக்காக நான் 2வது லெவல பார்க்க கூடாது, 3வது லெவல பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றேன் நினைச்சிடாதீங்க. அனைவரும் நமக்கு தேவைதான். சோ ஆனா அவங்கவுங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து பாருங்க. அந்த பொறுப்புல அங்க சரியா செயல்படும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல நான் ஃபர்ஸ்ட் டே ஒரு 500 நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். அப்படிங்கும் போது நீங்க இன்ட்டு பண்ணி பாருங்க. 500 இன்ட்டு 1% பர் டே ஒரு $5 உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். எவ்வளவு டாலர்? $5. இப்ப நான் 500 கீழே 500 நான் கிரிட்டீரியா பண்ணிருந்தேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட் 50% கிடைக்கும். $2 எனக்கு கிடைக்கும். ஆனா இங்க $5 எனக்கு கிடைக்குது. அப்ப நான் இந்த இடத்துல எத்தனை பார்ட்னர்களை உருவாக்கி இருக்கேன்? 2 பார்ட்னர்களை 500 நான் உருவாக்கி இருக்கேன். அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டோமேன்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு எளிமைப்படுத்தி இருக்காங்கன்னு நினைங்க. 5 பார்ட்னர் பதிலா 2 பார்ட்னர்களை வைத்து நீங்க டெவலப் ஆகலாம். சார் இல்ல நான் 1000 3 பேத்துக்கு பண்ணிட்டேன் அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு $10. ஒரு நாளைக்கு $10 சார். 10 நாளில் $100 எடுக்கலாம். அங்க கிரிட்டீரியா 3ல நம்ம என்ன பண்ணி 0.75% $7.50. இங்க $10. அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த ரேஷியோவை சரியா ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு. அடுத்த விஷயம் சார், நான் 20 பேர்த்த கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ அந்த 20 பேருமே ஆளுக்கு 100 பண்ணிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு 100க்கு வருமா? என்ன நடக்கும்? ஒரு பேர் மேட்சா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க 2 பார்ட்னர்களை உருவாக்கிட்டீங்களா? 1:2 ரேஷியோ பிளான் ஒரு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு 2 பேர் 100 பண்ணிட்டாங்களா? நீங்க ஒரு 100 மட்டும் மேல ஆட் பண்ணுங்க. உங்களுடைய ஐடியில ஒரு 100 மட்டும் ஆட் பண்ணுங்க. 2 பேரும் உங்களுக்கு மேட்ச் ஆயிடும். சோ 2க்கு உண்டான இன்கம் உங்களுக்கு ஆட் ஆயிடும். இல்ல சார் மறுபடியும் 2 மறுபடியும் 2 எத்தனை 2 மேட்சிங் வருதோ, அதாவது ஒவ்வொரு மேட்சிங் வருதோ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு 100 மட்டும் ஆட் பண்ணுங்க. அவங்க 100ல வந்திருந்தாங்கன்னா 100. அவ்வளவுதான். ஆனா மேக்சிமம் எல்லாருமே 100ன் மடங்கில் செய்ய கத்துக்கொள்ளுங்கள். எடுத்த உடனே 500 போடணும் அப்படி வேண்டாம். 100 நீங்க போடுங்க. 100 5 முறை போடுங்க, 500 வந்துடும். நீங்க ஒரே நாள்ல கூட பண்ணலாம். 100 500 பண்ணலாம். எதுக்காக? அனைவரும் சேர்ந்து ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நினைச்சு பாருங்க. அப்ப உங்களுடைய டைரக்ட்ல 20 பேர் 30 பேர் 40 பேர் இருக்காங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய டெய்லி இன்கம் பர் டே $100 சர்வ சாதாரணம் வரும் சார். ஒரு நாளைக்கு $100 சர்வ சாதாரணமாக இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் மூலியமாக நீங்க சம்பாதிக்க முடியும். அப்ப உங்களுக்கு டைரக்ட்ல சரி ஓகே சார், எனக்கு இல்ல 20 பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல, ஒவ்வொருத்தரும் 100 பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு 10 பேர் மேட்ச் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு டெய்லி ஒரு $10 கிடைக்குது, எல்லாம் ஓகே. அவங்க மறுபடியும் 500 பண்றாங்க, நீங்க 500 பண்ணுங்க, அதிகமா கிடைக்கும். இது எல்லாமே ஓகே தான். அவங்களுக்கு கீழே 2வது லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸும் 100 பண்ணிருக்காங்க. நமக்கு என்ன சார் கிடைக்கும்னா டீம் ரெஃபரல் ரிவார்டு. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா? ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு உண்டு. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 20%, 2வது லெவலுக்கு 19, 18, 17, 16ங்கிற இந்த ரேஷியோ மாறவில்லை. அந்த 20 லெவலுக்கு உண்டான பர்சன்டேஜ் ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு வந்தே தீரும். சோ இந்த 1:2 ரேஷியோ பிளான் மட்டும் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலை தவிர மற்றதெல்லாம் பழைய பிளானே தான்.
அப்ப இந்த இடத்துல நீங்க டூப்ளிகேஷன் பண்ணி பாருங்க. எல்லாருமே $100 பண்ணியிருந்தா கூட ஒரு நாளைக்கு குறைந்தது $500 இருந்து $1000 ஈஸியா நீங்க சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு 1,00,000 அப்படிங்கறதெல்லாம் இந்த பிளானை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா படிச்சு எஃபோர்ட் போட்டு வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு $1,00,000 நீங்க சம்பாதிக்க முடியும். பர் டே இன்கம் 1 lakh and above. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ரேஷியோ பிளானை சரியா புரிஞ்சுக்கீங்க. இது ஆக்சுவலா 1:2 ரேஷியோ பிளான், நாட் லெஃப்ட் ரைட். இது பைனரி கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, இது பைனரியா? கிடையாது. இது 1:2 ரேஷியோ பிளான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க 100 பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சேர்ந்த 2 பேர் தான் அந்த 100 பண்ணணுங்கிறது கிடையாது. இப்ப உங்களுக்கு கீழே 20 பேர் இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 100 பண்ணிட்டாரு, அந்த 20வது நபர் ஒரு 100 பண்ணினாலும் உங்களுக்கு அங்க பேலன்ஸ் ஆகும். இங்க 2வது நபர் 100 பண்ணிட்டாரு, அங்க ஒரு 9வது நபர் 100 பண்ணாலும் 2வது பேர் மேட்ச் ஆகும். சோ அப்ப இந்த இடத்துல நாட் பைனரி, இது 1:2 ரேஷியோ பிளான். புரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் டே பண்ணுனா நமக்கு 1%, 2வது நாள் கம்ப்ளீட்டட் ஆச்சு அப்படின்னா 0.90%, 3வது நாள் 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆச்சு அப்படின்னா 0.80, 4வது நாள் 1:2 ரேஷியோ பிளான் நம்ம கம்ப்ளீட்டட் ஆச்சு அப்படின்னா 0.70%, 5வது நாள் 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 0.60%, 6வது நாள் 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆச்சு அப்படின்னா நமக்கு பர் டே 0.50%. அதே 7வது நாள் நம்மளுடைய 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 0.40% ரிவார்ட். ஓகேங்களா? இதை தெளிவா புரிஞ்சுக்கீங்க. சோ அனைவருமே வாழ வைத்து நாம் வாழ்வோம், வாழ வைத்து வாழ்கிறோன்ற மகிழ்ச்சியோட இந்த பிளானை நம்ம மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். ஓகே, ஒரு சின்ன குறிப்பு. இப்ப ஃபர்ஸ்ட் டே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நமக்கு 0.90% இல்லையா? 0.90% பிளஸ் ரெஃபரல் 1%. அப்ப இந்த இடத்துல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.90% போட்டா கூட 223 நாள்ல நமக்கு கிடைச்சிரும் 200%. அதே செகண்ட் டே கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு 250 நாள்லயே நமக்கு கிடைச்சிருங்கிறாங்க. அதே 3வது நாள் நமக்கு அந்த 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா 286 நாள். 4வது நாள் அப்படிங்கும் போது 334 நாள். 5வது நாள் 400 நாள். 6வது நாளுங்கிறது 500 நாள். 7வது நாள் கம்ப்ளீட்டட் ஆச்சா 1:2 பிளானு, உங்களுக்கு 667 நாள்ல 200% வந்துடும். இது இன்னும் குறையும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுடைய இதை போடல, அது ரெஃபரல போடல. இப்ப ஃபர்ஸ்ட் 1 டேக்கு வந்து 1% கரெக்டா? அந்த 1% அவங்க போடல. அப்ப இன்னும் நாட்கள் 600 நாட்களுக்குள்ள அதிகபட்சம் 7வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தா கூட ஒரு 600 நாள்லயே நம்ம இதை எடுக்க முடியும். சரிங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர். ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர். இந்த ரிவார்ட் ஆஃபரை நீங்க கொஞ்சம் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு நாளும் காலையில இந்த 5:30க்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கும். சோ நீங்களும் உங்க டீம் மெம்பர்ஸும் தவறாம கலந்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்க டீம் மெம்பர்ஸும் நீங்களும் பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிவிசி மெட்டாவில் விரைவில் நீங்க மில்லியனர்ஸ் ஆக முடியும். சார் முதல்ல உங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் வைங்க சார். நீங்க நான் மில்லியனர்ஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு கோல் செட்டிங் பண்ணுங்க. நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் சம்பாதிக்கணும், என்னுடைய கோல் செட்டிங் சொந்த வீடை கட்டணும், உன்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான கார் வாங்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேணும், இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சிட்டு இருக்குமே தவிர இந்த மைண்டுக்கு ஏத்துறதே கிடையாது. மனசுக்குள்ள இருக்கிறதை மைண்டு கொண்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த மைண்டு சொல்லும், நீங்க இந்த வேலையை செய்யுங்க, இந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்ணுங்க, இந்த பயிற்சி எடுத்துக்குங்க, நீங்க டெய்லி இவ்வளவு சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு $10 வருதா, நாளைக்கு $15 வரதுக்கு என்ன பண்ணணும், $20 வரதுக்கு என்ன பண்ணணும், யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு $35 நீங்க சம்பாதிச்சாவே ஒரு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு நீங்க சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு $50 நீங்க சம்பாதிச்சீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1,50,000 ரூபாய் சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம்.
அப்ப மாதம் 1 லேக் அண்ட் எபோ சம்பாதிக்கிறதுக்குலாம் இன்னைக்கு அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா நம்மளுடைய பிவிசி மெட்டாவில வெரி ஈஸி. ஏன் டெய்லி 1 லேக் அண்ட் எபோ கூட நம்ம பிவிசி மெட்டாவில் நாம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? சோ அதனால அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். பிவிசி மெட்டாவில் இணைவதற்கு நிறைய பார்ட்னர்களை நீங்க உருவாக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய செல்ஃப் டைரக்ட் பார்ட்னர்களை உருவாக்கினாவே போதும். உங்களுக்கு கீழே டைரக்டாக ஒரு 10 நபர்கள் வந்துட்டாங்களா, 20 நபர்கள் வந்துட்டாங்களா, 30 நபர்கள், அதை மட்டும் நம்ம ஃபாலோ கரெக்டா பண்ணிட்டா போதும். ஒவ்வொரு பர்சனும் அதை பண்ணினால் போதும். உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஒரு 20 பார்ட்னர்களை கொண்டு வந்துட்டீங்க, என்னுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு 20 பார்ட்னர்களை கொண்டு வந்துட்டேன், அவருடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு 20 பார்ட்னர்களை கொண்டு வந்துட்டாரு. இந்த ரேஷியோவை ஃபாலோ பண்ணா கூட ஒவ்வொரு நாளும் நீங்க லட்சங்களும் கோடிகளும் சர்வ சாதாரணமாக நீங்க சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் தான் இந்த பால்வின் இன்டர்நேஷனல் சிஸ்டம். அதுல உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிவிசி மெட்டா டோக்கன் கிரிப்டோ. அப்படிப்பட்ட கிரிப்டோ டோக்கன் நம்ம பிளானுக்கு ஒரு பேக் போன், முதுகெலும்பு. நம்மளுடைய சிஸ்டத்தினுடைய முதுகெலும்பு என்ன தெரியுங்களா? அந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் தான். இன்னைக்கு அந்த கிரிப்டோ டோக்கன் விளைவா குறைவா இருக்கிறதுனால அதை யாரும் சாதாரணமா நினைத்து விட வேண்டாம். பிவிசி மெட்டாங்கிறது மிகப்பெரிய விலையை உயர்த்தி கொடுக்க போகுது. ஒரு பிவிசி மெட்டாவை $1000 கொண்டு வருவேன்னு அவங்களே சொல்லியாச்சு. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இன்னையில இருந்து நீங்க ஒரு பிவிசி மெட்டாவை நீங்க சேர்த்து வைங்க. ஒரு வருஷத்துக்கு 365, ஒரு 10 வருஷத்துக்கு 3650. நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஒரு $100 போட்டீங்கன்னா கூட பல கோடி ரூபாய். ஒரு பிவிசி 10 வருஷம் கழிச்சு $100 வந்தா கூட பல கோடி ரூபாய் உங்க கையில இருக்கும். அதே $1000 அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அதனால பிவிசி மெட்டாவை கொஞ்சம் சேமிக்கவும் பழகுங்க. பிவிசி மெட்டாவை ஃபார்மிங் பண்றதுக்கு உண்டான பயிற்சி எடுத்துக்குங்க. ஃபார்மிங் பண்ணதை 2 மடங்காக எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? புதிய சீடு பார்ட்னர்களை உருவாக்குங்க. ஃபார்மிங் சொல்லிக் கொடுங்க. ஃபார்மிங்ல பிவிசி மெட்டா எப்படி ஃபார்மிங் பண்றதுன்னு சொல்லிக் கொடுங்க. அதுல வர ரிவார்டை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க. ரீஃபார்மிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிக் கொடுங்க. ரேசியோவை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு சொல்லிக் கொடுங்க. அடுத்த விஷயம், கொஞ்சம் பிவிசி மெட்டாவை உண்டியலுங்கிற வேலட்ல சேமிச்சு வைங்க. பிற்காலத்தில் அது பெரிய அளவுல உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஏர்லிபேர்ட் ரிவார்ட் ஆஃபரை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க பதிவு செய்யலாம். தொடர்ந்து இது நடக்கும். ஒரே நாள்ல உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க, தொடர்ந்து வாங்க. நிறைய நாட்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அத்தனை பேரும் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும்னு சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ வைத்து வாழ்வோம், வாழ வைத்து மகிழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கான்செப்டை நான் உங்களிடம் பிரசன்டேஷன் இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன். மனமகிழ்ச்சியோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம்னு சொல்லிக்கிட்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக உங்களுடைய கருத்துக்களை இங்க பதிவு செய்யலாம். வாருங்கள், வாங்க பேசலாம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். மீட்டிங் வணக்கம். மீட்டிங் நல்லா தெளிவா இருந்துச்சு சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அப்டேட் வர்றப்போ முதல் நாளே நீங்க சொல்லிடுறீங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அறிமுகம் பண்ணி வச்சுறீங்க, தெளிவுபடுத்திடுறீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து இந்த பிளானை எடுத்து நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க சார். இந்த பிவிசி மெட்டா பேலிவீனில் 20 பேரை போடணும்னு சொன்னாங்க. அதில் 4 பேரையாவது போடணும்னு கடைசியில் கொண்டு வந்தோம். 4 பேர் கூட போட முடியலன்னு ஒரு ஐடியா போட்டுட்டு இன்னும் வரலங்கிறாங்க. $250 அவன் ஃப்ரீயாக கொடுத்துமே, அந்த டாலரை வந்து அந்த கம்பெனி கொடுத்துமே, அதை எடுத்து வச்சு இன்னும் ஃபார்மிங் சீடு பார்ட்னருக்கு $5,000 கட்டணுமா, $5,000 கட்டணுமான்னாங்க. அந்த $5,000 அன்னைக்கு 5 காயின் 6 காயின் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து சீடு பார்ட்னரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாவே 2,500 தான் கட்டணும் நம்ம பணம், இந்தியா பணத்தில். ஆனால் 250 காயினை கொடுக்குறாங்க பாருங்க சார். 250 காயின் 220 காயினை வச்சு நம்ம கோடீஸ்வரர் ஆகலாம். ஒரு காயின் 1 லட்சம் ரூபானா கூட 2 கோடி ரூபாய்க்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டோம், ஒரு ஐடி போட்டு வைக்கிறவே. அதே பிவிசி மெட்டா வந்து சீட்டு பார்ட்னர் ஆகி
டோக்கன் ஃபார்மிங் பண்ணோம்னா 20 பேர் 5000 5000 5000 எங்க பண்ணா தான் நம்ம தினமும் லட்சங்கள் கோடிங்களும் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இதுல வந்து ஒரே ஒரு 2 பேரை தான் கேட்டிருக்கோம். பிவிசி மெட்டால் வந்து பேலியன்ல வரப்ப அதே பிவிசி மெட்டால் வந்து 20 பேரை 5 ரேங்க் முடிக்கணும்னு சொன்னோம். இதுல வந்து 2 பேர் தான் ரொம்ப எளிமையா கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியா இருக்குது. சொல்றதுக்கே நல்லா சந்தோஷமா இருக்குங்க சார். சொல்லவே புரியல, வார்த்தை வர மாட்டேங்குது. ஆனா 2 பேரை கொடுத்து 100 100 ஒரு நாள்ல கொடுத்தீங்கன்னா 2 பேரை நம்ம கீழே எனக்கு கீழே 2 பேரை நான் கொடுத்து 100 100 பண்ண ரிவார்டு எவ்வளவு வருது? அதே மாதிரி 1000 கொடுத்தா அதுல 5000 கொடுக்கறதுக்குள்ள 1000 கொடுத்து 2 பேர் எனக்கு கீழே 2 பேர் 2000 1000 பண்ண வச்சிருந்தா கூட இது தினம் $10 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தெளிவா இருக்குங்க சார். இந்த மாதிரி கம்பெனி யாரும் அள்ளி கொடுக்கல. இது அள்ளி கொடுக்கல, கோடீஸ்வரனாக மில்லியனர் ஆக்கிறதுக்கு இந்த கம்பெனி நல்ல பிளானை கொடுத்து நம்ம மில்லியனர் ஆக்குறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2015 வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா சீக்கிரத்துல விரைவில் இவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு எதிர்பார்க்கல. நல்லபடியா வந்திருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டு இன்னமேலாவது தூங்க வேண்டாம், மீட்டிங்ல வந்து கலந்துக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிதலும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல சீக்கிரத்துல நம்மளும் ஒரு 2 பேரை தான் கேட்கறாங்க. அவங்க 2 ஐடியா போட்டோம்னாவே $100 வந்தாவே போதும். அவங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து சொல்றப்ப நம்மளுக்கு வந்து புரியல. இன்னைக்கே பண்ணாதான் 3 பேர் பண்ணாதான் நமக்கு ரிவார்டு கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு மீட்டிங்ல எல்லாம் தெளிவா சொன்னீங்க, பிரிச்சு. இன்னைக்கு நான் 100 போட்டுட்டேன். நாளைக்கு நான் 7 நாளுக்குள்ள ஒவ்வொருத்தர் வரப்ப அந்த பெர்சன்டேஜ் தான் நமக்கு குறையும். எனக்கு மட்டும் ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லிருக்கீங்க. இது ரொம்ப தெளிவா இருக்குங்க சார். இந்த மாதிரி எல்லாம் வரணும். அனைவருக்கும் இந்த வந்து கலந்து மீட்டிங்ல கலந்துங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா போதும். இல்லை கோடிகள் லட்சம் தினம் 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு நான் இன்னும் 10 வருஷம் ஆகும், 2-3 வருஷம் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுல விரைவில் வந்துருச்சுங்க சார். இவ்வளவு சுருக்கம் வரும்னு நினைக்கல. நமக்கு லட்சங்கள் தினம் 1 லட்சம் சம்பாதிக்கிறது கூட வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து நாளையில இருந்து ஆரம்பிச்சோம்னா கூட $10 எடுத்தோம்னா கூட 10 நாள்ல $100 வந்துருதுங்க. 800 நாள்ல 100 போட்ட 800 நாள் கழிச்சு வரணும். 800 நாள் கழிச்சு வரணும்னு சொன்னோம். 800 நாள் கழிச்சு திணறு வாட்டை வந்துச்சு. அதே வாட்டை தான் இதுலயும் வருது. நம்ம 2 பேரை 100 கொடுத்து $1000 2 பேர்த்த போட வச்சிட்டோம்னா நம்ம கீழே போட ஃபார்மிங் பண்ண வச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளவு கொடுக்குறோம்னு சொல்லி நல்லா தெளிவாக சொல்றீங்க சார். மீட்டிங் நல்லா தெளிவாக இருந்துச்சு. நல்லா புரியுற மாதிரி இருந்துச்சுங்க சார். ஒவ்வொரு நாளும் நம்ம மீட்டிங்ல கலந்துக்கிட்டு இருக்கோம். கலந்துக்கிட்டதுனால தான் நான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அனைவரும் மீட்டிங் வாங்க, அனைவரும் கத்துக்கலாம், அனைவரும் கோடீஸ்வரர், அனைவரும் மில்லியனர் என்று சொல்லி அனைவருக்கும் 1 லட்சம் பீஸ் மட்டும் இந்த பேழையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கடேசன் சார் அவர்களுக்கும் இந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். அனைவருக்கும் 1 லட்சம் பீஸ் மட்டும் நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் பிரைட் நாகராஜன் சார். அருமையாக உங்க புரிதலுக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து வாங்க. கிரைட்டீரியாவை நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணமோ அதே போல ஆலிபைட் ஆஃபரை கற்றுக்கொண்டு வெற்றி அடைவோம். வாழ்த்துக்கள் நாகராஜன் சார். அடுத்ததாக முருகேசன் சார், திருச்செங்கோடு. வெல்கம். காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம். அருமை திட்ட விளக்கம் இன்னைக்கு அருமையா கொடுத்தீங்க சார். சரியா கொடுத்ததுனால எல்லாருமே வந்து இத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதுங்க சார். $100 சர்வசாதாரணமா ஒவ்வொருத்தரும் போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. போட்டு அந்த இதை வந்து 2 பேரை நம்ம டவுன் லைன்ல இறக்கிட்டோம்னா கூட நம்மளுக்கு தினசரி வருமானம் வந்துகிட்டே இருக்குங்க சார். அருமையான சிஸ்டம். ஆனா கிட்ரியா 2, 3, 4 நம்ம முடிக்கிறதுக்கு இதுல வந்து நம்ம எஃபெக்ட் போட்டோம்னாக்க அருமையா நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திட்ட விளக்கத்தை வந்து நீங்க கொடுத்த பிற்பாடு நல்லா தெளிவாகிட்டாங்க சார். அருமையா இருக்குங்க சார். ஒவ்வொருத்தரையும் இதை பண்ண வச்சோம்னா போதுங்க சார். பண்ண வச்சு நாம வந்து அந்த அளவுல வந்து சம்பாரிச்சு மில்லியனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூடிய விரைவில் வருதுங்க சார். ஒரே வருஷத்துல நம்ம வந்து மில்லியனர் ஆகலாம் சார். அந்த அளவுல வந்து சிஸ்டம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணாங்கன்னா அருமையா நம்மளும் ஒரு மில்லியனர் ஆகலாம் சார். அதே மாதிரி எல்லாருமே முயற்சி எடுங்க, பயிற்சி எடுங்க. காலையில 5:30 மணிக்கு அவர் வந்து சார் வந்து மீட்டிங் எடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் வந்து மீட்டிங்ல அட்டன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்ம டீமை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு ஈஸியான வழி இருக்கு. இதை வந்து ஒவ்வொருத்தரும் அக்கறை வச்சு செஞ்சோம்னாக்க அருமையா பண்ணலாம் சார். ஒரு சின்ன குட்டி கதைங்க சார். குட்டி கதை சொல்லிக்கிட்டே ஒரு விவசாயி சார், விவசாயி தோட்டத்துக்கு போயிட்டு வர்றாருங்க சார். வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஓடையை கடக்கும் போது ஒரு கல் ஒன்று கீழே கிடந்து அவர் எடுக்கிறாரு.
அந்த கல்லை பத்தி அவருக்கு தெரியாது. ஒரு வியாபாரி கிட்ட கொண்டு போறாருங்க சார். அந்த வியாபாரி கிட்ட கொண்டு போனோம்னா அந்த கல்லோட மதிப்பு அவருக்கு தெரியுதுங்க சார். அந்த கல்லை வந்து அவர் என்ன ரேட்டுக்கு தருவீங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. 50 ரூபாய்க்கு நான் தர்றேன், நீங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கல, 25 ரூபாய்க்கு பேரம் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப வந்து பக்கத்துல இன்னொரு வியாபாரி வந்தாருங்க. இவர் சொன்ன ரேட்டை பார்த்துட்டு 50 ரூபா தானே, நான் தரேன், எனக்கு கொடுன்னு சொல்லி அவர் வாங்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து அனுபவம் இருக்குது. ஆனா இவருக்கும் அனுபவம் இருக்குது. ஆனா அந்த 25 ரூபா சேர்த்து கொடுக்கறதுக்கு அவர் மலைச்சதுனால பக்கத்துல இருக்கவரு வாங்கிட்டாரு. வாங்கினோன்னு இவர் கேட்குறாரு கல் கொடுத்தவர்கிட்டயே, ஏப்பா இந்த கல்லை பத்தி உனக்கு தெரியாதா? இவ்வளோ மதிப்புள்ள கல்லை வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டியேன்னு. எனக்கு தான் மதிப்பு தெரியல, ஆனா உனக்கு மதிப்பு தெரிஞ்சில்ல. நான் 50 ரூபா தானே சொன்னேன், அந்த 50 ரூபாயை கொடுத்து நீ வந்து வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு இதும் வந்து நம்மளுக்கு வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்குது. ஆனா சரிவர பயன்படுத்தாததுனால தான் நாம வந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்கோம். நல்ல ஒரு சிஸ்டம் இப்ப வந்து கொடுத்துருக்க, நல்ல சிஸ்டம். காயின் வந்து ரொம்ப சீப் அண்ட் ரேட்ல நம்மளுக்கு கிடைக்குது. லோடு பண்ணி வைங்க. நம்ம வந்து மில்லியனர் ஆகுறதுக்கு ஈஸியான மெத்தேடு. ஒரு 6 மாசத்துல ஒரு 25 ரூபாய்க்கு ஒரு காயின் போனா கூட, மெட்டா போனா கூட, நம்ம வந்து இந்த எலிபர் ஆப்பர்ல எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு வந்து அந்த காயினை கொடுத்துட்டு நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனா இதையும் லோடு பண்ணுங்க, இதையும் மூவ் பண்ணுங்க. நன்றிங்க சார். நன்றி நன்றி சார், நன்றி. அருமை அருமை. சோ உங்களுடைய கருத்துக்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முருகேசன் சார். தொடர்ந்து வாங்க, கற்றுக்கொள்ளலாம். சோ அடுத்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உற்சாகமான வணக்கம். பேசுங்க சார். சார் உங்க மைக் ஆஃப் ஆயிருக்கு. ரைட், மைக் ஆன்ல தான் இருக்குது. இன்னைக்கு காலையில மீட்டிங் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த ஏர்லி பேட் ஆஃபர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த ஏர்லி பேட் ஆஃபர்ல தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. இதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இதை வந்து இந்த ஏர்லி பேட் ஆஃபர் முடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி சீக்கிரமா அதை வந்து முடிக்கலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்குது. இந்த ஏர்லி பேட் வந்து சீக்கிரமா முடிச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. வாழ்த்துக்கள் 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 சார், வாழ்த்துக்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். சோ அதே போல இந்த இடத்துல நான் 100 மடங்கில் அவங்க பண்ண சொல்றாங்க அப்படின்னா 100 தான் பண்ணணுங்கிறது கிடையாது. 100 மடங்கில் ஒவ்வொரு ஐடியிலையும் எவ்வளவு வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்னர்கள் சார். உற்சாகமான காலை வணக்கம். ரூபன் சார் வணக்கம். வணக்கம், உற்சாகமான காலை வணக்கம் சார். மிக சிறப்பு சார். மீண்டும் ஒரு முறை நம்ம வந்து இந்த ஏர்லி பேட் ஆஃபர் வந்து மிக தெளிவா இன்னைக்கு வந்து நீங்க என்ன பர்சன்டேஜ் என்னைக்கு பண்ணா எப்படி வரும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. அது மிகவும் பயனுள்ள ஒரு தகவல் சார். நாங்க பண்ணது மட்டும் இல்ல, மற்ற டீம்ல இருக்கிறவங்களையும் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் சார். அது மாதிரி எனக்கு முன்னாடி பேசின பிரைட் நாகராஜன் சார் நல்லா உண்மையாலுமே நல்ல ஒரு தெளிவாயிட்டு அவர் இந்த அளவுக்கு பேசுவார் நாங்களும் எதிர்பார்க்கல. அவருக்கு எடுத்திருக்காரு சார். உண்மையாலுமே அவருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம எல்லாமே சேர்ந்து பயணிக்கலாம் சார். மிகப்பெரிய இலக்கிய நம்ம அடைக்கிறதுக்கு நமக்கு மிக சீக்கிரத்தில் நம்ம சிஸ்டம் வந்து சில வாய்ப்புகளை மாற்றி கொடுத்துருக்குது, அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சிஸ்டத்துக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நம்ம வந்து இன்னும் அதிகமா உற்சாகமா செயல்படலாம் சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரூபன் சார். உங்களுடைய பிஸி டைம்லயும் இந்த மைக் ஆன் பண்ணி இன்னைக்கு பேசியிருக்கிறீங்க. இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா பேசியிருக்கீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சோ அதே போல இந்த ஏர்லி பேட் ஆஃபர் வந்து இன்னும் நிறைய நபர்களுக்கு தெரியல, புரியல, அதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க எல்லாருமே உள்ள வர வைங்க, உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் உள்ள வர வைங்க, எல்லாருமே கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு ஒரு 5:30 கூட காலையில எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர்த்த நான் பாக்குறேன். ஆச்சரியமா இருக்குது. வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நாம அதை கடைபிடிக்கணும். 4 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன், உங்களை 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லல. 5:30 ஷார்ப்பா எந்திரிச்சு அந்த டெலிகிராம் ஆன் பண்ணிட்டு காதால கேட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு நாகராஜன் சார் இந்த அளவுக்கு பேசுவாருங்கிறது எனக்கும் தெரியாது. ரூபன் சார் சொன்ன மாதிரிதான்.
இன்னைக்கு அருமையா பேசுறாரு, அருமையா டெவலப்மெண்ட் இருக்குது. கண்டிப்பா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக டிஸ்பிளே ஆக போறாரு. வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம் அனைவருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்னர்கள் பேச விருப்பப்படுறவங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சோ கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க, விரைவா வாங்க, பேசலாம். ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா விரைவா வாங்க, பேசுவோம். ஓகே, யாருக்கு எந்த சந்தேகம் இல்லையாட்டுக்கு எல்லாருமே தெளிவா இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சோ தொடர்ந்து வாங்க. ஒவ்வொரு நாளும் 5:30க்கு இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டோடைய பிளான் பிரசன்டேஷன் நடக்கும். அனைத்து பார்ட்னர்களும் தவறாம வந்து கலந்துக்குங்க, பயிற்சி எடுத்துக்குங்க. அனைவரும் வெற்றி பெறலாம். வாழ்க பெல்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் என்று சொல்லி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம் 5:30க்கு. நீங்களும் உங்க டீமோட கலந்துக்குங்க, வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.